நல்லா இருக்கிறது. நம்ம குரு ராகு மட்டும் எடுத்துக்காம சனியும் சேர்ந்து, ஏன்னா சனி வந்து மார்ச் மாதம் பயிற்சி ஆயிருக்காரு. சனி, குரு, ராகு, கேது இதை வைத்து ஓரளவுக்கு பரவாயில்ல சார், இவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னால் மிதுனத்துக்கு சூப்பராக இருக்குது. ஓகே. மிதுனத்துக்கு ரொம்பவுமே நல்லா இருக்குது. துலா ராசிக்கு பரவாயில்லையா இருந்துருக்கும். துலா ராசிக்கு பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருந்துகிட்ருக்கும். தனுஷுக்கு ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டங்கள்லாம் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். ஓகே ஓகே. இதில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னா எந்த ராசிக்காரங்க? ஃபஸ்ட்டு விஷயம் சிம்ம ராசிக்காரங்க கவனமாக இருக்கணும். ஓகே. ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே அஷ்டம சனி ப்ளஸ் அவங்களோட ராசியிலேயே கேது வரார். அது ரொம்ப ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருந்துருக்கும். அடுத்தது தனுஷுக்கு நல்லா இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, ஒரு 50% வீக்காக இருக்கிறது என்னென்னா அர்த்தாஷ்டம சனி. சனினால ஒரு 50% வீக்காக இருக்குது. பட் ஏன்னா குரு பார்வையினால அவங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக அமைஞ்சிடும். விருச்சிக ராசி கவனமாக இருக்கும். குரு 8ல் போய் மறையிறார். ஸோ விருச்சிக ராசி ஒரு முடிவு எடுக்கும்பொழுது ஒரு டிசிஷன் மேக் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது விருச்சிக ராசிக்காரங்க கவனமாக இருக்க வேண்டியது. 7.5 சனினால் பயம் இருக்கிறவங்க மீனம், அடுத்து மேஷராசிக்காரங்க இருப்பாங்க. அது நம்ம ஏற்கனவே சனி பயிற்சியில் நம்ம பார்த்தோம். குரு இவங்களுக்கு கொஞ்சம் பாசிபிலிட்டியாக நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ ரொம்ப கேர் எடுத்துக்க வேண்டியது சிம்ம ராசி. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா விருச்சிக ராசி.